உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்புக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சாலும் முடிஞ்சிச்சுங்க. விடவே இல்லைங்க. அவரோட பயணம், காதல் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு வெளியிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சியை போட்டு படுத்தி எடுக்கிறாருங்க. ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு நம்ம போன வாரமே சொல்லிட்டா இதை படம் பிடிச்சி அவர் கும்பிடுவார், கொண்டாடுவாருன்ட்டு. அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கவங்க அந்த கெட்டவங்க பூராத்துக்குமே கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகரிக்குது. என்ன இவன் ரொம்ப பண்ணுறான் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் நல்ல மனசுள்ள கார்த்தி, அவங்க ஒய்ஃபு, நம்ம அன்போட அண்ணன், அவங்க அம்மா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அன்பு கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு கார்த்திக்கு கொஞ்சம் பொறாம கூட இருக்குன்னு சொல்லலாம். கண்மணிக்கிட்ட சும்மா சொல்லக்கூடாதுங்க. காதல் விளையாட்டு பூந்து தான் அன்பு விளையாடுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். செம்ம அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கண்மணியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்வேதா மயூரி வயிறு எரியுது. கிளவி பார்த்தா என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஒன்னில பாட்டி, நாங்கள் தான் நடக்கிறோம். என்ன திமிரா, எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐயோ பாட்டி கத்தாதீங்க, ப்ரெஷர் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா கண்மணி நம்ம போய் சமைக்கிறதுக்கு வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு வேகமாக உள்ளுக்க போயிடுறாங்க. அப்படியே செம்ம காண்டாறாங்க. பாட்டி உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணட்டுமா, மட்டன் பிரியாணி பண்ணட்டுமா அப்படின்னு அன்பு வந்து பேச, என்னடா அவ தூண்டி கொடுத்து நீ பேசுறியா? ஐயே நான் என்ன அடுப்பா அவ தூண்டி விடுறதுக்கு? நான் தான் கேட்டேன் பாட்டி. ஓ அப்பா அவளா கேட்க மாட்டாளா? ஐயோ என்ன பாட்டி, முன்னாடி வந்தால் முட்டுறீங்க, பின்னாடி வந்தால் உதைக்கிறீங்க. உடனே கண்மணி நீ கேளு கேளு அப்படிங்கிறாரு அன்பு. உடனே கண்மணியும், ஆமாம் பாட்டி உங்களுக்கு என்ன பிரியாணி வேணும்? கடை பிரியாணி, கோதரை பிரியாணி, என்ன பிரியாணி வேணாலும் ஆல் ஐ நோ அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. எனக்கு ஒரு அப்படிங்கிற என்ன என்ன ஒரு விஷ பிரியாணி கொடு அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக கார்த்தி சொல்லுங்க அண்ணி, பாட்டிக்கு ஒரு விஷ பிரியாணி பார்சல் இப்போவே அப்படின்னு கூகுளுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. பார்த்தா என்ன வேணும் அப்படிங்கிறாங்க. ஸ்பீக்கரை போடுறாரு. இல்லை எங்கள் பாட்டிக்கு ஒரு பிரியாணி ரொம்ப ரொம்ப பிரியம், அந்த பிரியாணி நீங்கள் கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்கல. சொல்லுங்கள் சார் என்ன பிரியாணி வேணும், உங்கள் கடையில் என்னென்ன பிரியாணி இருக்குது? பார்த்தா ஒரு பாட்டுக்கு அந்த பிரியாணி இந்த பிரியாணி அடுக்குறாங்க. இது எல்லா பிரியாணி இருக்கட்டும், எங்கள் பாட்டிக்கு விஷ பிரியாணி தான் பிடிக்கும், அது இருக்கா கொண்டாடுறீங்களா? சார் என்ன சார் நீங்கள் இப்படி என் வேலையோட உழ வைக்கிறீங்க, விளையாடுறீங்க அப்படின்னு சொல்ல, சில பேர் சமைக்கிறது அந்த பிரியாணி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் சாரிங்க சார் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. என்னங்கடா நீ ஃபோனை பண்ணிக்கிட்டு ஆர்டர் பண்ணாமல் வைக்கிறாங்களே அப்படின்னு அவர் வந்துக்கிறாங்க. இங்கே கண்மணி அன்போ, சரிப்பா நம்ம சமைக்கிறத அவங்க சாப்பிட்றாங்க, வா நம்ம கேட்டு பார்த்துட்டோம், அப்புறமா சாப்பாடு வச்சதுக்கப்புறம் ஏய் கண்மணி இது ஏண்டி வச்ச, எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொன்னுச்சுன்னு வையேன், அப்படியே கொமட்டில் 2 குத்து வா அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க. இவ்வளோ கொழுப்பை பற்றியா பாட்டியை பற்றி இவ்வளோ தைரியமாக சொல்லிட்டு போகிறான். பாட்டி உள்ளார போயிடுச்சுல அந்த தைரியத்தில் தான். ஓ அப்படி சொல்கிறியா அப்படின்ட்டு. இப்போ பாரு அன்பு வெறுப்பேற்றுவோம் அப்படின்னு ஸ்வேதா என்ன பண்ணுது, பாட்டி நீங்கள் அன்பு சொன்னதை கேட்டிங்களா அப்படிங்கல. அன்பு என்ன அப்படின்னு திரும்ப, என்ன அன்பு உனக்கு பயம் இல்லையா? எனக்கு என்ன பயம், நான் ஏன் பயப்படணும், எல்லாருக்கும் என்ன கொம்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெப்ப அப்படிங்கிற மாதிரி, அண்ணி போங்க நீ அப்படின்ட்டு, வா கண்மணி நம்ம சமைப்போம் அப்படிங்கல. உண்மையிலே பாட்டி மேலே உங்களுக்கு பயம் இல்லையா? யார் சொன்னா, பயம்லாம் இருக்குது. அப்புறம் அப்படி பேசுனீங்க? பாட்டி அப்போவே கதவை சாத்திட்டாங்க ரூம்குள்ளே போய். அந்த தைரியத்தில் தான் அடங்கொய்யால் அப்படின்னு கரண்டி எடுத்துகிட்டு தேடிக்கிட்டு அடிக்க வர்றாங்க. ஐயோ என்ன அடிக்க வர்றா, என் மண்டாட்டி அடிக்க வர்றா அப்படின்னு இங்கிட்டு அங்கிட்டு ஓட, இப்படி திரும்புகிறாங்க அப்படி திரும்புகிறாங்க. கண்மணி நான் பாவம், அப்புறம் நீ இது நான் அடுப்படின்னு பார்க்க மாட்டேன், அப்புறம் பெட்ரூமை மாற்றிடாத அப்படி நிற்கிறாங்க. என்னது அப்படிங்கல, என்ன ஆண்டு நிற்கிற, அப்போ உனக்கும் சம்மதமா அப்படின்னு சொல்ல, நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை கண்மணி அப்படின்னு இங்கிட்டு திரும்புகிறாங்க. அப்படியே கரண்டியை அப்படி பிடுங்கி எரிஞ்சிட்டு இழுத்து பிடிச்சி அப்படியே அணைச்சிக்கிறாரு. சூப்பராக இருக்கே, அடுப்படியில் கூட நல்லா ரொமான்ஸ் ஆகுதே அப்படின்னு சொல்ல, ஆளுங்க வந்தாலும் வருவாங்க, வந்துட்டு போகிறாங்க. நாம் என்ன கொள்ளை அடிக்கிறோமா, கொலை பண்ணுறோமா? ஒன்றும் பண்ணலை, நம்ம அப்படியே உற்பத்தி செய்கிறோம். என்ன உற்பத்தி? நம்ம வம்சம் திளைக்க வேணாமா? அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு ஆணோ பெண்ணோ பெக்குன்னு சொன்னாங்கல்ல? ஆமாம் சொன்னாங்க. அப்புறம் சும்மா இருந்தால் அது எப்படி வரும் அப்படின்னு சொல்ல, ஏங்க வாங்க நம்ம சாப்பிட்ற வேலையை பார்க்கணும், சமைக்கணும். அம்மா சமைக்கிறது சாப்பிடத்தாம்மா, அது மாதிரி நம்மளும் அப்படிங்கல. ஷோ போங்க, அதெல்லாம் முடியாது, நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. என்னை விடுங்க, ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நீ குளிச்சு இவ்வளோ அழகாக மூடோடு வந்தீங்கன்னா நான் எப்படி, எனக்கு வயிற்று பசி தேவை இல்லை இப்போதைக்கு அப்படின்னு கூப்பிட்டு போக, அண்ணி டே எங்கள் காது செவிடுடா, எங்களெல்லாம் கூப்பிடாதீடா அப்படின்னு ரூம்குள்ளே ஓடிடுறாரு. அண்ணே காட்டில் அட்டமலை தான், அப்படியே அமுங்கியாக கடந்தாரு, இப்போ அப்படியே விஸ்வரூமில் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு. பெரியம்மா பிக் மம்மி அப்படின்னு போக, என்னடா அண்ணனும் அண்ணியும் டூர் போயிட்டாங்க, இப்போதைக்கு அவங்கள திரும்பி பார்க்க முடியாது, அதனால
வயிற்றுக்கு நமக்கு வயிற்று பசி இருக்குது, அவருக்கு வயிற்று பசி இல்லை, அதனால் போயிட்டாரு. சாப்பாடு அப்படிங்கல, சரி வா நம்ம சமைப்போம். என்னது நீங்களா அப்படிங்கல, டே என்னடா நான் சமைச்சு நீங்கள் சாப்பிடாத மாதிரி பேசுகிற? இல்லை கொஞ்ச நாளாக அண்ணி கையால் சாப்பிட்டுட்டோம், சரி வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. வேணா உங்கள் அண்ணி இருக்கு அங்கே ஒரு ஸ்வேதா உங்கள் அக்கா, அதை கூப்பிட்டு பாரு. ஐயோ அதுக்கு சமைச்ச சாப்பாடை சாப்பிட்றதுக்கு பேசாமல் மண்ணள்ளி சாப்பிட்ருவேன், நீங்கள் வாங்க பெரியம்மா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. இருந்தாலும் கூப்பிட்டு பாரு அப்படின்னு கேள கார்த்தி போகிறாங்க. அக்கா அண்ணி 2 பேரும் சமைச்சுத்தாங்க. என்னது சமைக்கவா? எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை? நான் ரீல்ஸ் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். பாப்பா இது நாட்டில் முக்கியமான வேலையா? ஆமாம் எனக்கு இது முக்கியமான வேலை, உனக்கு சாப்பாடு முக்கியம்னா போய் சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அட்ட பாவீங்களா அப்படின்ட்டு பார்த்தீங்களா பிக் மம்மி அப்படின்னு சொல்ல, ஏன் உங்கள் ஆசை நொண்ணி இருக்குமே அது எங்க அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு தான் முக்கியமான வேலை, நீங்கள் தனியாகவே முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லல, அவங்க கூட்டு சேர்ந்துருக்காங்க, கூட்டணியில் நிறைய வேலை இருக்கும், அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? அந்த பாவம் நமக்கு எதுக்கு? ஒரு பட்டாம்பூச்சி இல்லடா கரப்பாம்பூச்சி, சரி ஓகே கரப்பாம்பூச்சி அவங்க காதலுக்கு துணை நிற்கல, ஒரு தம்பி நான் லட்சுமணன் மாதிரி எங்கள் அண்ணனுக்கு ராமனுக்கு உதவி பண்ண மாதிரி நான் பண்ணுவேன். அப்படி இருக்கல யாராவது அந்த ரூம் பக்கம் போனீங்க பிச்சு பிடிவேன், இப்போதைக்கு அந்த கரப்பாம்பூச்சி கூட உள்ளர போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னமோ தெய்வம் கைவன்னு சொன்னீங்க, அது வழி வகுத்து விட்டுருச்சு, இனிமேல் தேவையில்லை, அது மட திறந்தாச்சு, இனி அவங்களே என்ஜாய் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு டேய் வாடா அப்படின்னு பெரியம்மா கூப்பிடுது. உடனே உள்ளுக்கு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே அதுக்குள்ளே வெண்ணிலாட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி அட்டி வாங்குது. நல்லா ஸ்வேதாவும் மயூரியும் போட்டு தாக்குது. வெண்ணிலா எப்படி நீங்களாம் இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணீங்க, அவங்களுக்கு எப்படி நடக்க விட்டீங்க அப்படின்னு கத்துது. நாங்கள் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்கள் இருந்து புண்ணியம்லாம் போச்சே, டே அன்பு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாகிறாங்க. இப்போ என்ன வெண்ணிலா பண்ண போகிற? நான் என்னம்மா பண்ணிட்டு போகிறேன், உங்ககிட்ட நான் சொல்லலை போங்க அப்படின்னு கத்துது. அதுக்கப்புறம் பார்க்குது, ஏ கண்மணி உன்னை தாண்டி நான் டார்கெட்டாக இது நாள் வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ டே அன்பு நீயும் தாண்டா, எப்போ அவளை போய் சிச்சி அதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை, அந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை 2 பேரும் சேர்த்து தட்டி தூக்குறேன்டா அப்படின்ட்டு நான் முதல்ல அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க. பாட்டிக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பாட்டிக்கிட்ட போனால் அவங்க பேரனை ஒன்றும் பண்ண விடாதே குந்தாணி கிளவி, அதனால் கண்மணியை மட்டும்தான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் நடிக்கணும் அப்படின்னு பாட்டிக்கிட்ட போகிறாங்க. பாட்டி நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா என்னம்மா பண்ணுறது, நானும் எவ்வளோ தடுத்து பார்த்தேன், ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டாங்களே. பரவாயில்ல பாட்டி, கொண்டாடினா என்ன, இதில் என்ன இருக்குது, என்னம்மா உனக்கு சம்மதம்மா? அட என்ன பாட்டி, எனக்கு என் அன்பு எப்படி இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன் பாட்டி, அன்பு எனக்கு முக்கியம், அன்பு கூட நான் சேர்ந்து வாழணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், அந்த கண்மணியை தட்டி தூக்கிட்டு அன்பு கூட நான் வாழுவேன் பாட்டி, இந்த வீட்டுக்கு உங்களுக்கு நான் சேவை செய்வேன், என் வீட்டு சொத்து புறத்தை உங்கள் கையில் கொண்டாந்து கொட்டி கொடுப்பேன் அப்படிங்கல, நீ தாண்டி என் ராசாத்தி, இதுக்காகத்தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கட்டி பிடிச்சி நெத்தியில் உச்சி மூடுறாங்க. அடியே கிளவி உனக்கு நான் வைக்கிறேன்டி பாயாசம், உன் பேர் என்னொன்னு அப்படியே தப்பு பண்ணாலும் ஏற்றுக்கணுமா, இதே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி இல்லை இன்னொருத்தட்ட இருந்துட்டு இந்த மாதிரி நான் அப்படிங்க இப்படிங்கன்னாட்டா ஐயோ நீ எச்சியலை, என் பேரனுக்கு ஒத்து வராதுன்னு என்னென்ன டைலாக் பேசியிருப்ப, உன் பேரனுக்கு ஒன்று எனக்கு நான் ஒன்றா, உங்கள் பேரனையும் பேத்தியும் 2 பேரும் தட்டி தூக்குறேன்டி, நீ பக்கத்தில் வச்சிருக்கிறது பாசத்தை இல்லடி பாயாசத்தை, அது கலந்த பாயாசத்தை அப்படின்ட்டு, சரி பாட்டி நீங்கள் தூங்க, அடுத்து நான் அவங்கள என்ன பண்ணலான்னு பிளானை போடட்டுமா, சீக்கிரம் போடு, எனக்கு அவங்க இருக்கிறது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா சமையல்லாம் ரெடி ஆயிடுது. பெரியம்மா என்ன பண்ணுறாங்க, டே அன்புவின் கண்மணியை சாப்பிட கூப்பிடுறா, அவங்களா சாப்பிட வராதாவது அதெல்லாம் வரமாட்டாங்க, நீங்கள் வேற அப்படிங்கிற, என்னடா சொல்ற, வேணா மெசேஜ் போட்டு பார்ப்போம் அப்படின்னு மெசேஜ் போடுறாங்க. சாப்பிட வரீங்களா அண்ணி அப்படின்ட்டு, அவர் பார்த்தா ஃபோன் டிங்கின்னு கேட்குது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே கண்மணிக்கு அழகாக திராட்சை பழத்தை வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. நெத்திலேருந்து மூக்கிலேருந்து வாயிலேருந்து அப்படியே கொஞ்சம் இஞ்சி பெஞ்சா கொண்டு வராரு. கழுத்துக்கு வரையில் கீழே போகுது. டக்குன்னு கையை பிடிக்கிறாங்க. போடா அப்படின்னு சொல்லி தட்டி விடுறாங்க. ஏன் இதில் என்ன இருக்குது, நான் இந்த பழம் என்ன உன் மேனியில் படாத இடங்கள் இருக்கிறதா என்ன அப்படி சொல்ல, ரொம்ப புலவர்னு நினைப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மெசேஜாக வருது என்னன்னு பாருங்கள், அது வந்துட்டு போதுமா, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னு வல்லூர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி அணைச்சி உதட்டில் ஒரு கிஸ்ஸாக கொடுக்குறாங்க. ஆனால் கண்மணிக்கு போடுறாரு மெசேஜை கார்த்தி. அவங்க உடனே எடுக்கிறாங்க. பார்த்தா சாப்பிட வரீங்களா அண்ணி அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படின்னு கண்மணி எந்திரிக்க, என்ன சாப்பிட கூப்பிட்றாங்க, சாப்பிட கூப்பிட்றாங்களா, அதெல்லாம் இல்லடி படுறி அப்படின்னு இழுத்து போடுறாரு. இல்லை நான் போவேன், அத்தை என்ன நினைப்பாங்க, அத்தையெல்லாம் ஒன்றும் நினைக்காது, இது கார்த்திக்கு தான் கூப்பிட்றான் அப்படிங்கல. லேட்டாக கார்த்தி என்ன பண்ணுறாரு, இங்கே பாரு உன் மயனும் மருமகளும் எடுத்து கூட கண்மணி பார்த்துருச்சு அப்படி சொல்ல, பார்த்தும் ஒரு பதிலையும் காணுமே, இப்போ என்ன பண்ணுறது. உடனே என்ன பண்ணுறாங்க, சிவகாமி ஃபோன் அதாவது மெசேஜ் போடுறாங்க, ஒன்றும் அவசரம் இல்லைடா, நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு எப்போ பசிக்குதோ கேளுங்க, உள்ளார சாப்பாடு மட்டும் வரும் அப்படின்னு மெசேஜ் போட, ஐயோ எங்கள் அம்மாவை பார்த்தியா அதுதான்
தான் என் அம்மா தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நீ வெளியில் போக நினைப்ப ஐயோ அன்பு அப்படின்னு சொல்ல அதுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர்வை இழுத்து போத்திக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக அந்நியமாக அப்படி தான் என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம். இதை பார்த்து வெண்ணிலா வயிறு எரிஞ்சா சூப்பராக தானங்க இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.